அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோல டெலீட் ஆகாத ஃபைல் அல்லது ஃபோல்டரை நம்ம எப்படி ரொம்பவே ஈஸியா சிம்பிளா டெலீட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது உங்ககிட்ட லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ இருக்கலாம். அதுல ஃபோல்டர் அல்லது ஃபைல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைல் அல்லது ஃபோல்டரை நீங்க டெலீட் பண்ணும் பொழுது unable to delete, அதாவது இது டெலீட் பண்ண முடியாது அப்படின்றது வரலாம். இல்ல ஒரு சில ஃபைல்லாம் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு, ரன் ஆகிறத ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். ஆனா அந்த ஃபைல் அந்த சாஃப்ட்வேர் வேற எங்க ரன் ஆகுது அப்படின்றத நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரி ஃபைல் அல்லது ஃபோல்டர் அல்லது சாஃப்ட்வேர் இது எல்லாமே எப்படி ரொம்பவே சிம்பிளா ஒரே கிளிக்ல டெலீட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் அது என்ன அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. டெலீட் ஆகாத ஃபைல் அல்லது ஃபோல்டரை ரொம்பவே சிம்பிளா டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இது நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, இப்போ அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேண்டும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபோல்டரை பாருங்க. என் கம்ப்யூட்டர்ல இந்த ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டர்ல ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன். போட்டோஷாப் 2020 நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன். வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு ஃபோல்டர் உருவாச்சு. இந்த ஃபோல்டரை என்னால டெலீட் பண்ண முடியல. அதே சமயத்துல இந்த ஃபோல்டருக்குள்ளேயே என்னால போக முடியல. அது மட்டும் இல்லாம இந்த ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி பார்க்கும்போது இந்த ஃபோல்டர் 0 kbps காட்டுது. நான் இன்ஸ்டால் பண்ணும்போது இதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 MB உண்டான ஃபைல்ஸ் இதுல இருந்துச்சு. ஆனா இப்ப பார்க்கும்போது 0 KB காட்டுது. சோ எங்கேயோ எரர் இருக்குது. அது எரர் என்ன அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியல. அதே சமயத்துல இந்த ஃபோல்டரையும் என்னால டெலீட்டும் பண்ண முடியல. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஃபோல்டர் நம்ம எப்படி ரொம்பவே சிம்பிளா டெலீட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நான் சொன்ன அந்த சாஃப்ட்வேரை நீங்க உங்களோட லேப்டாப்ல ஏத்தி வச்சுக்கோங்க. அன்லாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட ஒரு 50 MB தான் வருது. நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க. இப்போ டெலீட் ஆகாம இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரை நீங்க செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாருங்க அன்லாக்கர் ஓபன் வித் அன்லாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுல பாருங்க. அதாவது இந்த ஃபோல்டரை நீங்க டெலீட் பண்ணுமா இல்ல மூவ் பண்ணுமா இல்ல ரீநேம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. நம்ம இப்போ டெலீட் தான் பண்ணணும். சோ அதனால நான் இப்போ டெலீட் கொடுத்து ஓகே கொடுத்துறேன். இப்போ இந்த ஃபோல்டர் சக்சஸ்ஃபுல்லி டெலீட்டட் அப்படின்னு சொல்லி வருது. ஒரு வழியா இப்போ நம்ம அந்த ஃபோல்டரை டெலீட் பண்ணியாச்சு. டெலீட் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் உங்களுக்கு போகல அப்படின்னா ஒரு தடவை நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. அதாவது ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப போய் பாருங்க. கண்டிப்பா ஒண்ணு அந்த ஃபோல்டர் டெலீட் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா பழையபடி எப்படி ஃபைல் ஒர்க் ஆச்சோ அதே போல ஒர்க் ஆகும். இப்போ என்னோட கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா ஆஃப் ஆன் ஆயிடுச்சு. சோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர் உள்ள போனோம் அப்படின்னா எல்லா ஃபைல்ஸுமே எனக்கு வந்துருச்சு. அதாவது நான் போட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு என்னென்ன ஃபைல்லாம் இருந்துச்சோ அது எல்லா ஃபைலுமே இங்க எனக்கு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இது தேவை அப்படின்னா டெலீட்டும் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா ரீநேமும் பண்ணிக்கலாம். சோ இப்போ எனக்கு இது தேவையில்லை. சோ அதனால நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். சோ ரொம்பவே சிம்பிளா இப்போ டெலீட் ஆயிடுச்சு. சோ இது போல நீங்களும் அன்லாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் டெலீட் ஆகாம இருக்கக்கூடிய ஃபைல் எல்லாமே நீங்க ரொம்பவே சிம்பிளா டெலீட் பண்ணிக்கிற முடியும். சோ டெலீட் ஆகாம ஒரு ஃபைல் இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பா அது உங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டருக்கு ஆபத்து தான். அது மட்டும் இல்லாம அது அதிகமான ஸ்பேஸ் அதிகமான MP எடுக்கும், இல்ல அதிகமான GB கூட எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுடைய ஸ்டோரேஜ் ரொம்பவே சீக்கிரமா காலியாகிடும். அதனால டெலீட் ஆகலாம் அப்படின்னா அதை இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி டெலீட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதே போல பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் பட்டனை அழுத்துங்க. என்ன நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இதே போல மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.